Hi everyone, welcome to Yagu Tamil. In this video we are going to discuss in language Tamil. If you want to find the same video in the language English, you can find the link in the description. Hi all, in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா why we need cloud computing. எதுக்கு நமக்கு cloud computing வேணும்? இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் எல்லாம் cloud computing சொல்கிறாங்க. எதுக்கு cloud computing போகிறாங்க, எதுக்காக நமக்கு வேணும் அப்படின்னு பார்க்குறோம்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா, இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பேசிக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து ஓகேவா, ஓகே, இப்போ வந்து உங்கள் வீட்டில் பல்ப் இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பல்பு தேவைப்படுது. ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து பல்ப் வந்து ஆன் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சிம்பிளாக வந்து லைட் சுவிட்சை ஆன் பண்ணுவீங்க. ஓகேவா, அப்புறம் என்னாகும், பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு வந்து லைட் தேவைப்படாது. ஓகேவா, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வந்து நம்ம வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து பல்ப் என்னாகும், எரியறத ஸ்டாப் ஆகிடும். அப்போது இந்த பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்ல, அப்போ என்னாச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து இதுக்குள்ளே போய் அதனால தான் கரண்ட் எரிஞ்சுது. ஓகேவா, இப்போது இந்த பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதில் நம்ம என்னாச்சுன்னா நம்ம வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அந்த கரண்ட்டை தான் அந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நம்ம வந்து காசாக பே பண்ணுறோம் அமௌண்ட்டாக. ஓகேவா, எவ்வளோ கெப்பாசிட்டி, இப்போ வந்து சில பல்ப் வந்து அதிகமாக கரண்ட் இழுக்கும். ஓகேவா, எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணோம். என்ன கான்செப்ட்னா, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டாக பே பண்ணுறோம். ஓகேவா, இது தான் வந்து பே ஆஸ் யூ கோன்னு சொல்லுவாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா, பட் இப்போது இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னா, எப்படிலாம் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, வந்து பவர் பிளான்ட்டில் வந்து அதுக்கு ஒரு ஆள்லாம் மேனேஜ் பண்ணி அவங்க வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்க கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்ட் கம்பெனி மூலயமா அதில் வந்து கரண்ட்டை வந்து நம்ம வந்து நம்ம ஹோம் டவுனுக்கு வந்து நமக்கு வந்து ஹோம் டவுனுக்கு மூலிமா வருது. இந்த கரண்ட் கேபிள் மூலிமா இங்கேருந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க வந்து டைரெக்டாக வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா, பட் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க நமக்கு தேவையில்லை. ஓகேவா, எப்படி பவர் பிளான்ட்லேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க, எப்படி வந்து பவர் பிளான்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வருது, அது எதுவுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா, நமக்கு வந்து கரண்ட் வேணும். நம்ம எப்போல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து பல்ப் எரியணும், எப்போல்லாம் ஆஃப் பண்ணுறோமோ அது ஆஃப் பண்ணணும். நமக்கு தேவை கரண்ட். ஓகேவா, இதுவே இப்போ நீங்கள் வந்து ஒரு அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு வீடுமே தனியாக ஒரு பவர் பிளான்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கரண்ட்டை வந்து நீங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து நினச்சே பார்க்க முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா, இந்த சேம் கான்செப்டாக இப்போ நான் சொன்னேன்ல, இதே தான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் டேட்டா சென்டருங்கிற கான்செப்டில் இத்தனை நாள் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே புரியலன்னா நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும்னா, நம்ம லைட் வந்து ஆன் பண்ணும். ஓகேவா, நம்மளோட லைட் வந்து டர்ன் ஆன் அவர். ஓகேவா, லைட். ஓகேவா, ஓகே, அதே மாதிரி இப்போது அதுக்கு என்ன தேவை, நமக்கு கரண்ட்டு தேவை. ஓகேவா, கரண்ட்டு தேவை எதுக்கு, லைட் ஆன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கரண்ட் எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பவர் பிளான்ட் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பிளான்ட் மூலிமா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது மூலயமா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கரண்ட்டை வந்து நம்ம வீட்டு மூலிமா நம்ம வந்து லைட் எரியறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். த சேம் திங் இதுவே எப்படி இங்கே கம்பேர் பண்ணுங்கள். இப்போ ஐடி ஃபீல்டில் வந்து நம்மளோட டாஸ்க் என்னென்னா, ஒரு அப்ளிகேஷன் நம்ம பேசிக்காக சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளோட டாஸ்க் என்னென்னா, இந்த லைட்டை ஆன் பண்ணுற மாதிரி நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் அப்ளிகேஷன். ஓகேவா, இப்போது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கம்ப்யூட்டர் வேணும். ஓகேவா, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், மிடில்வேர் என்னென்னு அதுக்கு தேவையானதெல்லாம் வேணும். ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம கரண்ட்டு மாதிரி இப்போ வந்து லைட் எரியற கரண்ட் தேவை. அதே மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், கம்ப்யூட் பவர் வேணும். ஓகேவா, கம்ப்யூட் பவர் வேணும். இப்போ வந்து கம்ப்யூட் பவர்னால் எக்ஸாம்பிளுக்கு ரேமு, மெமரி, அதே மாதிரி CPU,
அப்புறம் வந்து அதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான மிடில்வேர், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவை. ஓகேவா? அது ஓகே. இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து கம்ப்யூட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா, இப்போ ஐடி ஃபீல்ட்லேருந்து பார்த்தா அதுக்கு வந்து டேட்டா சென்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. இப்போது இந்த எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு வேணுங்கிற கரண்ட்டை நாமளே வந்து பவர் பிளான்ட் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு தேவை கம்ப்யூட் பவர், அதை வந்து நாமளே ப்ரொடியூஸ் பண்ணணும் டேட்டா சென்டர் மூலிமா. டேட்டா சென்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பில்டிங் வச்சுருக்கணும், சொந்த பில்டிங்கோ வாடகை பில்டிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஒரு பில்டிங் இருக்கணும். அந்த பில்டிங்கில் சர்வர்ஸ்லாம் காசு கொடுத்து வாங்கணும். ஓகேவா? சர்வர்ஸ்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே அதிக காசு கொடுத்து சர்வர்லாம் வாங்கணும். ஓகேவா? இல்லை சர்வர். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் என்டையர் சர்வருமே நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து அந்த சர்வரும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கே காசு கொடுத்து வாங்கிடணும். ஓகேவா? காஸ்ட் வந்து ஹை. ஓகேவா? காஸ்ட் வந்து அதிகம், ஸ்டார்டிங்கே பே பண்ணுறோம். ஓகேவா? இதெல்லாம் சர்வர்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சர்வருக்கு வந்து நம்ம வந்து ஓகேவா மேனேஜ் பண்ணுறதுக்கு கூலிங் சிஸ்டம். ஓகேவா? கூலிங். அதே மாதிரி இது சர்வர்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் 2-3 ஆள் போடணும். இது சர்வர் டேட்டா சென்டர் பொறுத்து. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன், செக்யூரிட்டி எல்லாமே. இப்போ டேட்டா சென்டருக்குலாம் என்னெல்லாம் தேவைன்னா சர்வர் மேனேஜ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் தேவை. ஓகேவா? நெட்வொர்க் தேவை, அது வந்து செக்யூரிட்டி தேவை. அதே மாதிரி அதுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் நாம தான் எல்லாமே மேனேஜ் பண்ணணும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணால் தான் நம்மளால் இந்த கம்ப்யூட் பவர் வந்து இந்த டேட்டா சென்டர்லேருந்து இது ப்ரொடியூஸ் பண்ண இந்த சர்வர்லேருந்து இந்த கம்ப்யூட் பவரை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? லைக் வைஸ் இந்த பவர் பிளான்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டேட்டா சென்டர்லேருந்து கம்ப்யூட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட் மூலிமா தான் நான் வந்து அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணேன். இதோ எந்த டாஸ்க்கோ கிளைண்ட் எந்த டாஸ்க் தராங்களோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நமக்கு கம்ப்யூட் பவர் தேவை. ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி தேவை. ஓகே, நான் உங்களுக்கு பேசிக்காக புரியறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? பட் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஓகேவா? பட் இந்த பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, பவர் பிளான்ட் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஆள் வச்சுருப்பாங்க. அதுக்கு லீட் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆள். அப்போ வந்து பவர் பிளான்ட் வந்து அப்டேட் பண்ண புதுசாக ஏதாச்சும் டெக்னாலஜி வந்தால் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கும். எல்லாமே வந்து நாம் எதுவுமே பார்க்கறதில்ல, எல்லாமே அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி டேட்டா சென்டருக்கும் அவங்களே வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி, அவங்களே வந்து ஏதாச்சும் அப்டேட் வந்தால், ஹார்ட்வேர் அப்டேட் வந்தால் அவங்களே அப்டேட் பண்ணுற மாதிரி, அதுக்கு லீட் பண்ணுறக்கு ஒரு ஆள் எல்லாமே வந்து இருக்குது. அதைத்தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? we no need to maintain data center. we go to cloud and we can directly use the service கம்ப்யூட் பவர் ஃப்ரம் ஹியர். ஓகேவா? அதுதான் வந்து அதனால தான் நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் நமக்கு தேவைப்படுது. நாம் வந்து டேட்டா சென்டர் நாம் மேனேஜ் பண்ண தேவையில்லை. டேட்டா சென்டரை க்ளவுடே மேனேஜ் பண்ணிப்போம். க்ளவுட்னா க்ளவுட் ப்ரொவைடர். இந்த மாதிரி க்ளவுடு வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க பேர் வந்து க்ளவுட் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. க்ளவுட் ப்ரொவைடரை என்டையர் டேட்டா சென்டர் அவங்கள வந்து ஹார்ட்வேர் அப்டேட்டு, நெட்வொர்க்கு, செக்யூரிட்டி, கூலிங்கு எல்லாமே. இப்போ வந்து ஹார்ட்வேர் அப்டேட் வந்துச்சுனால அதுவும் அவங்களே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நாம் வந்து சிம்பிளாக டேரெக்டாக நமக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட டேரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவை முடிஞ்சுங்கிறப்போ அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துடலாம். ஓகேவா? அப்புறம் இந்த நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமோ அதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். ஓகேவா? இதனால தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இதனால தான் நமக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் தேவை. ஓகேவா? இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? நார்மலாக இப்போ பாருங்கள், எப்போலாம் வந்து நம்ம பல்ப் வந்து எரிய வைக்கணுமோ அப்போல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சுவிட்சை வந்து ஆன் பண்ணுவோம். அது எப்போல்லாம் நமக்கு வேணாமோ சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் டைம் ஆன் ஆஃப் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், we are using certain current. ஓகேவா? எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணமோ அவ்வளோ அந்த கரண்ட்டு மட்டும் தான் நம்ம மந்த் எண்டில் அமௌண்ட்டாக பே பண்ணுவோம். ஓகேவா? அதனால தான் அப்போது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை பே பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவாங்க, பே ஒன்லி வாட் வி யூஸ். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பே as you go அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்லேயும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு வந்து 8 GB ரேம் தேவைப்படுது. அதே மாதிரி 1 TB மெமரி வந்து தேவைப்படுது. ஓகேவா? நாம் இது தேவைப்படுதுன்னா இது வந்து நம்ம டேரெக்டாக க்ளவுட் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா?
இப்போ வந்து நமக்கு வந்து இது கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு மாதத்துக்கு தேவைப்படுது. நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன் ஓகேவா. க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்காது ஓகேவா. நம்ம வேறு மாதிரி அவங்க ஒரு க்ளவுட் ப்ரொவைடரை பொறுத்து அவங்க வந்து சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தப்போ இது வந்து மாறும் ஓகேவா. இப்போ வந்து 1 மந்த்துக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு தேவையில்லை, அதனால நான் எகெயின் வந்து நான் க்ளவுடுக்கே திருப்பி தந்துடுறேன் ஓகே. இந்த 1 மாதம் மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன் ஓகேவா. இப்போது அந்த எண்ட் ஆஃப் த மந்த் நான் இந்த 1 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த 1 மாதத்துக்கு மட்டும் நான் அமௌண்ட்டு கொடுத்தா போதும் ஓகேவா. என்னென்னா இது பேசிக்காக எவ்வளோ நேரம் கரண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் காசு தர மாதிரி, எவ்வளோ நேரம் நம்ம ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் அமௌண்ட் கட்டுற மாதிரி. அதான் பே ஒன்லி ஃபார் வாட் வி ஆர் யூஸிங் ஓகேவா. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சான். அதே மாதிரி இப்போ கரண்ட் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது, பவர் பிளான்ட் மூலிமா. நாம் பவர் பிளான்ட்டை நாம் மெயின்டைன் பண்ணுறோமா இல்லை, அதுக்கு தனியாக வேறு ஆள் இருக்காங்க, அவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர் நாம் தானே மெயின்டைன் பண்ணுறோம், இந்த க்ளவுடில் அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க ஓகேவா. அதனால் நாம் வந்து டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்ண தேவையில்லை இன் க்ளவுட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேவா. அதே மாதிரி ஸ்கேலிங். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டெய்லியும் 10 யூனிட் தான் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க ஓகேவா. திடீர்னு உங்கள் சொந்தக்காரங்க ஒரு 6-7 பேர் வந்துட்டாங்க, அந்த டைமில் ஒரு வாரம் அவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 20 யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஒரு 6-7 டேஸ்க்கு ஓகேவா. அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த மந்த்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் வந்து 10 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அடுத்த 15 டேஸ்க்கு வந்து 20 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஓகேவா. இதை மட்டும் தான் நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் வந்து நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அமௌண்ட்டாக ஓகேவா. பட் இதில் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறீங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு எப்போல்லாம் கரண்ட் அதிகமாக தேவையோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போல்லாம் உங்களுக்கு கரண்ட் கம்மியாக தேவையோ அப்போல்லாம் வந்து கரண்ட் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து ஸ்கேலிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேலிங்னா எப்போல்லாம் வேணுமோ அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், எப்போல்லாம் வேணுமோ அப்போ கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த சேம் கான்செப்டை வந்து இனிமேல் ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரில் பண்ணோம்னா, இப்போ வந்து நம்ம டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சுன்னா, இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைமில் அதிக பேர் நம்ம வந்து வெப்சைட்டை வந்து பார்ப்பாங்க, அப்போல்லாம் வந்து நமக்கு அதிகமாக கம்ப்யூட் பவர் ஸ்டோரேஜ் வேணும் ஓகேவா. அந்த மாதிரி டைமில் நம்மளால் மேனேஜே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடிஷ்னலாக புதுசாக ஒரு ஹார்ட்வேர் வாங்கணும், ஹார்ட்வேர் வாங்கி நம்ம டேட்டா சென்டரில் செட் பண்ணணும் ஓகேவா. நார்மலாக இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்குலாம் வந்து வாரக்கணக்கில் ஓகேவா, வாரக்கணக்கில் இல்லைன்னா மாத கணக்கில் ஆகிடும். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஓகேவா. இது அப்ரோச்சு ரொம்ப டிஃபிகல்ட். பட் இந்த க்ளவுடில் போயிட்டிங்கன்னா நாம் வந்து இதே சேம் ஹார்ட்வேரை ஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோனா செகண்ட்ஸ் இல்லைன்னா மினிட்ஸ் எல்லாமே வந்து பட்டன் கிளிக்ஸ்லேயே பண்ணிடலாம் ஓகேவா. அதனால தான் வந்து க்ளவுடு வந்து நம்ம ஃபேமஸ் ஓகேவா. அதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கேலிங்னா என்ன இப்போ வந்து ஸ்டோரேஜ் ஸ்கேல் பண்ணுறது. இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து 10 GB யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், திடீர்னு எனக்கு வந்து 100 GB தேவைப்படுது ஓகேவா. நான் வந்து டேரெக்டாக ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் போதும், நான் ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட் பவர்னால் நீங்கள் ஆல்ரெடி 8 GB RAM யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேவா. இப்போ எனக்கு வந்து 32 GB RAM வேணும் ஓகேவா. நான் ஈஸியாக பட்டன் கிளிக்கில் ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதனால தான் வந்து எல்லோரும் க்ளவுடு வந்து தேவைப்படுது ஓகேவா. ஐ திங்க் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும் எதனால் நமக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் வேணும் ஓகேவா. ஓகே கைஸ், இந்த அடுத்த வீடியோவில் நாம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.